திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி விண்ணப்பம். குருநாதராக வந்தவர் மாணிக்காசகரை விட்டு நீத்து பிரிந்தார். அப்படி பிரிந்தமையை அவர் ஆற்றாமையாலே திரும்பவும் குருநாதரை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணமாக அந்த நீத்தமையை குறித்து தான் விண்ணப்பித்துக் கொள்கின்ற காரணத்தாலே இது நீத்தல் விண்ணப்பம் என்று பெயருடையதாக ஆயிற்று என்று பார்க்கிறோம். மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையிலே ஞானாசிரியனாலே ஆட்கொள்ளப்பட்டு அவரோடு சில நாட்கள் கூடி வாழ்கிறார். ஒரு நாள் ஞானாசிரியர் தில்லைக்கு வருக என்று மாணிக்கவாசகரிடத்திலே சொல்லிவிட்டு அக்னி தீர்த்தத்திலே ஒரு ஜோதியை உண்டு பண்ணி அதில் கலந்து விடுகிறார். அதன் பிறகுதான் தில்லைக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தினாலே மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையிலிருந்து கிளம்பி தலையாத்திரையாக சென்று வருகிற போது உத்தரகோசமங்கை என்ற தலத்துக்கு வருகிறார். உத்தரகோசமங்கை என்பது இன்று ராமநாதபுரம் என்று சொல்லுகின்ற மாவட்டத்தினுடைய தலைமை ஊர். அந்த ஊருக்கு சமீபமாக ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்கிறது. அந்த தலத்திற்கு சென்ற போது இறைவனை தனது பிரிவாற்றாமை தாங்க முடியாமல் இந்த நீத்தல் விண்ணப்பம் என்பதை அருளி செய்கிறார். ஆகவே உத்தரகோசமங்கையில் பாடியது இந்த நூல். உத்தரகோசமங்கை என்ற அந்த தலத்திலே அஷ்டமா சித்தியை பெற வேண்டும் என்று விரும்பிய பெண்களுக்கு இறைவன் அந்த சித்தியை அருளி செய்தார். அந்த காரணத்தினாலே அதுக்கு உத்தரகோசமங்கை என்று பெயர் வந்தது. அந்த தலத்திலே அநேக கோடி காலமாக முனிவர்கள் தங்களுக்கு வேதம் முதலிய கலைகளின் தொகுதி வேண்டும் என்று தவம் புரிந்தார்கள். அந்த தவத்துக்கு இறங்கி சுவாமி அந்த தலத்திலே எழுந்தருளி முனிவர்களுக்கு மேன்மையான வேதம் முதலிய தொகுதியை அருளி செய்தார். அதனால்தான் அந்த ஊருக்கு உத்தரகோசமங்கை என்று பெயர் வந்தது. உத்தரம் என்றால் உயர்வு, கோஷம் என்பது தொகுதி. உயர்ந்த வேதம் ஆகமும் முதலாயனவற்றினுடைய தொகுதியை அருளை செய்த ஊர் உத்தரகோசமங்கை. அந்த தலத்திற்கு மாணிக்கவாசகர் சென்றவுடனே அந்த ஊரில் இருக்கிற பெருமானை வணங்கி ஒரு விண்ணப்பம் செய்து கொள்கிறார். அவர் செய்கிற விண்ணப்பத்தில் நீத்தல் என்ற ஒரு பகுதி முக்கிய இடம் பெறுகிறது. அதனால் இந்த பாடலுக்கு நீத்தல் விண்ணப்பம் என்று பெயர். நீத்தல் என்றால் ஒன்றிலிருந்து இன்னொரு பொருள் பிரிந்து போதல் என்பது பொதுவான பொருள். நீத்தல்னா நீங்குதல். இப்ப உலக மாயையில் கடந்து சுழல்கிற ஒரு ஆத்மா இந்த உலக மாயையிலிருந்து தான் விடுபட வேண்டும், இந்த மாயையிலிருந்து நான் நீத்தல் வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்தால் அது நீத்தல் விண்ணப்பம். இந்த உலக மாயையில் தான் சிக்கு கிடக்கிற போது அதிலிருந்து தன்னை நீக்க வேண்டும் என்று வேண்டுவதனாலே இந்த பாடல்களில் அப்படிப்பட்ட கருத்து வருது. இந்த உலக மாயையானது பெண்களின் காரணமாகவும் ஐம்புலங்களின் ஆசை காரணமாகவும் இதை மயக்கும். அப்படி மயக்குகின்ற மயக்கத்தில் இருந்து தன்னை நீக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பிப்பதினாலே இது நீத்தல் விண்ணப்பம் என்று பெயர் பெற்றது என்று ஒரு காரணம். இன்னொரு காரணம், இறைவன் மாணிக்கவாசகரை விட்டு திருப்பெருந்துறையிலே பிரிந்து விட்டார். இப்படி பிரிந்து விட்டீரே பெருமானே, மீண்டும் என்னிடத்திலே நீங்கள் வர வேண்டும், இப்படி என்னை விட்டு நீத்தது பிரிந்தது தகுமோ
என்று கேட்பது நீத்தல் விண்ணப்பம். தன்னை விட்டு நீத்தது, அதாவது பிரிந்தது. என்னை விட்டு இப்படி விட்டுட்டு போனீர்களே, இப்படி விடலாமா, கைவிடலாமா என்று கேட்பது ஒரு நீத்தல் விண்ணப்பம். இந்த நூலில் 50 செய்யுட்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு செய்யுளிலும் விட்டிடுதி கண்டாய், உத்தரகோச மங்கைக்கு அரசே விட்டிடுதி கண்டாய், என்னை விட்டுட்டியே, உத்தரகோச மங்கையில் இருக்கிற பெருமானே என்னை விட்டுட்டு நீ மறைந்து போனியே, என்னை தனியா விட்டுட்டியே, இப்படி விடலாமா, விடக்கூடாது என்று பிரார்த்தனை பண்ணுகிறார். அதனால் இந்த பகுதிக்கு இறைவன் தன்னை விட்டு நீங்கியது சரியல்ல, மறுபடியும் என்னை வந்து நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும், என்னோடையே இருக்க வேண்டும் என்று கேட்பதாக இந்த விண்ணப்பம் அமைந்திருக்கிறது என்று இதற்கு பொருள் கொள்ளலாம். அதனாலே நீத்தல் விண்ணப்பம். இந்த 2 காரணமும் இந்த செய்யுட்களில் பொருந்தி இருக்கிறதுனாலே இதற்கு 2 விதமான உரையையும் நாம் வைத்துக் கொள்ளலாம். 50 பாடல்களிலும் தன்னை விட்டு பிரிதல் நியாயமல்ல, விட்டு விடாதீர்கள் என்று கேட்பதுதான் முக்கிய பொருளாக இருக்கிறது. ஆனால் உலக மாயையிலிருந்து என்னை விடுதலை செய் என்று கேட்கிற நீத்தல் 50 பாடல்களிலும் இல்லை. ஒரு சில பாடல்களில் அந்த கருத்து வராது. அதனாலே இந்த 2 கருத்தில் 50 பாடலிலும் வரக்கூடிய தன்னை விட்டு பிரிந்தது பொருந்தாது, பிரியேல் என்று கேட்கிற விண்ணப்பம் என்று உரை செய்வதுதான் முக்கியமாக நாம் கொள்ள வேண்டி இருக்கிறது. இதற்கு 2 உரை சொல்லியிருக்கிறேன். 2 உரைக்கு ஏற்றாற் போல செய்யுட்களில் இடம் இருக்கிறது என்று சொன்னேன். ஆனா கடைசியிலே ஒரு உரைக்கு 50 பாடல்கள் ஆதரவாயிருக்கு, இன்னொரு உரைக்கு சில பாடல்கள் தான் ஆதரவு, மற்ற பாடலில் அது இல்லை. மாயிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்கிற விண்ணப்பம் எல்லா பாட்டிலும் இல்லை. என்னை கைவிட்டு நீங்கக்கூடாது என்பதுதான் எல்லா பாட்டிலும் இருக்கிறது என்ற இந்த 2 உரையில ஒரு உரைதான் மிக பொருத்தமாக இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு காட்டிவிட்டேன். அந்த பாடலுக்குள் நாம் வருகிறோம். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனேகே விட்டிடிதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தர கோசமங்கைக்கு அரசேகே ஷடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. கடையவனேனை என்று இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். இந்த பாடலுடைய முடிவு தாங்கிக் கொள்ளே. அந்த கொள்ளே என்ற கடைசி வார்த்தை அடுத்த பாட்டில கொள்ளேர் பிளவு என்று ஆரம்பிக்கிறது. ஒரு பாட்டினுடைய முடிவு அடுத்த பாட்டில் ஆரம்பிக்கிறது. இப்படி ஆரம்பித்தால் அதுக்கு அந்தாதி என்று பெயர். அந்தமே ஆதியாக வருவது. ஒரு பாட்டினுடைய அந்தம் அடுத்த பாட்டுக்கு ஆதி தொடக்கமாக வருவது. இதை போலவே 50 பாட்டிலும் அந்தாதியாகவே இந்த பாடல்கள் வருகின்றன. கடைசி 50வது பாட்டு முடியும் போது கடையவனே என்று முடிக்கிறார். அந்த முடிவு முதல் பாட்டுல சரியா வந்து சேரும். கடைசி பாட்டினுடைய அந்தம் முதல் பாட்டிலும் வருகிறது. இதற்கு மண்டல அந்தாதின்னு பேர். அதாவது ஒரு சுற்று. எல்லா பாட்டுமே அந்தாதியாக இருக்கு. முதல் பாட்டுல கடைசி வரி போய் நின்னுட்டா வெறும் அந்தாதி தான். கடைசி பாட்டினுடைய கடைசி வரி முதல் பாட்டிலும் இருக்குமானால் அப்போ அந்த அந்தாதிக்கு மண்டல அந்தாதின்னு பெயர். இப்ப இந்த நீத்தல் விண்ணப்பம் மண்டல அந்தாதியாக வருகிற போது முதல் சொல்லே பாட்டினுடைய கடைசி சொல்லா இருக்கிறது, அல்லது கடைசி சொல்லே முதல் சொல்லா இருக்கு. 2ம் கடையவனே. இதுல ஒரு பொருத்தம். ஆரம்பத்தில் இருக்கிற கடையவனேனை என்பது தன்னை சொல்லிக் கொள்ளுகிற வார்த்தை. கடைசி பாட்டில் வருகிற கடையவனே என்பது இறைவனை சொல்லுகிற வார்த்தை. முதல் பாடலில் கடையவனேனை ரொம்பவும் கீழ்ப்பட்டவன், இறுதியில் தள்ளப்பட்டவன். கடைனா இறுதி, கடைசி, கடைசியில தள்ளப்பட்ட கீழ்த்தரமான எண்ணெய் என்ற பொருள் வரும். அப்ப கடைசி பாட்டில் இருக்கிற கடையவன் இறைவனை குறிக்கிறது என்று சொன்னால் அந்த இறைவனும் ரொம்ப கடைசியில கீழ்ப்பட்டவன் என்ற பொருள் செஞ்சுடக்கூடாது. அங்கே வேற பொருள் வரும். அங்க கடையவன்னா கடமைப்பட்டவன், அதை செய்வதற்கு உரிமை உடையவன்
என்ற பொருளில் வருகிறது. ரெண்டு சொல்லும் கடையவன் என்று இருந்தாலும் பொருள் மாறுபடுகிறது. இது தன்னை பற்றி இழிவாக சொல்லுகிற வார்த்தை, அது இறைவனை பற்றி உயர்வாக சொல்லுகிற வார்த்தை என்ற இந்த விசேஷத்தையும் தெரிந்து கொண்டு பிறகு மேல் இந்த பாட்டில் பொருள் பார்க்கிறோம். கடையவனேனை கருணையினால் கலந்து கொண்டு கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. திருப்பெருந்துறையிலே மாணிக்க வாசகர் குதிரை வாங்க போன நேரத்தில் இறைவன் தானே குருந்த மரத்தடியில் எழுந்தருளி மாணிக்க வாசகரை வலிய இழுத்து ஆட்கொள்ளுகிறார். அதான் நான் ரொம்ப கடையவன், ரொம்ப கீழ்த்தரமானவன், என்னை ஆட்கொள்வதற்கு தகுதி என்னிடத்தில் இல்லை, இருந்தாலும் உன்னுடைய கருணை காரணத்தினால், கருணையினால் நீ பெற்றிருக்கிற பெரிய தாட்சண்யத்தினாலே கலந்து என்னோடு கூடி ஆண்டு கொண்ட என்னை ஆட்கொண்டாய், என்னை உனக்கு சீடனாக ஏற்றுக்கொண்டாய். விடையவனே, ரிஷப வாகனத்தை உடைய பெருமானே என்று சொல்ற. ஆகவே தனக்கு தகுதி இல்லாத போதும் கூட இறைவன் தன் கருணை காரணமாக மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார் என்ற ஒரு கருத்தை இந்த பாட்டில் சொல்கிற. அப்படி ஆட்கொண்டாய் அல்லவா? இப்ப ஆட்கொண்டு விட்டு இப்ப என்னை விட்டு நீ பிரிந்துட்டியே, விழுதி கண்டாய், பிரிந்து விட்டாய். நான் இழிந்தவனாய் இருந்தும் என்னை நீ ஆண்டு கொண்டாய். ஆண்டு கொண்டுட்டு இப்ப விட்டு விட்ட. ஏன் நான் கடையவன் தானே விட்டுருக்க? அது கேட்கிறார். அதுக்காக கேட்கிற. நான் கீழ்பட்டவன் என்று நினைத்துத்தானோ என்னை நீ விட்டு இருக்கிறாய்? அப்படி விட்டுவிடாதே. என்னை கடையவன் என்று சொல்லி நீ விட்டு விட்டாய், எனக்கு ஆதரவு கிடையாது என்று அதை சொல்ல வருகிறார். ஆட்கொள்ளுகிற போது என்னை கடையவன் என்று தெரிந்தும் நீ ஆட்கொண்டு விட்டாய், இப்பொழுது என்னை விட்டு பிரிந்திருக்கிறாய், இப்படி பிரியக்கூடாது. விடுதி கண்டாய், அந்த விட்டுடுதி கண்டாய் என்றாலும் விடுதி கண்டாய் என்று ஒவ்வொரு பாட்டிலும் இப்படியே தான் வரும். அதுல விட்டுட்டியே, விட்டு விட்டாயே என்றுதான் அர்த்தம். விட்டு விட்டாயே என்றால் அதுக்கு அடுத்த பொருள் என்னன்னா என்னை விட்டு விடக்கூடாது என்பது. அதனால மற்ற உரையாசிரியர்கள் எல்லாம் விட்டுடுதி கண்டாய்ங்கிற இடத்துல என்ன விட்டு விடாதேன்னு எழுதிடுவாங்க. ரெண்டு உரை எழுத மாட்டாங்க. என்ன விட்டுவிட்ட, இனிமே என்ன விடாதே என்று ரெண்டு உரை சொல்லணும் அந்த ஒரே வரிக்கு. ஆனா உரையாசிரியர்கள் எல்லாம் என்னை விடாதே என்ற ஒரு உரையை மட்டும் அவர்கள் எழுதி காட்டுவார்கள். விரல் வேங்கையின் தோல் உடையவனே, ஒரு புலித்தோலை இடுப்பில் கட்டி இருக்கிறவனே. வேங்கை என்பது ஒரு புலி. புலியில ரெண்டு விதமான புலிகள். ஒன்றினுடைய உடம்பிலே கோடு கோடாக இருக்கும், இன்னொரு புலியினுடைய உடம்பிலே புள்ளி புள்ளியாக இருக்கு. புள்ளி புள்ளியா இருப்பதை வேங்கை புலி அல்லது சிறுத்தை, அதுக்கு பெயர் இன்னைக்கு சிறுத்தை, அதுக்கு வேங்கை புலின்னு பேர். உடம்புல நேரா கோடா இருக்கிறது வரி புலி. அதைத்தான் நாம இப்ப புலின்னே சொல்லிட்டு இருக்கிறோம். வழக்கத்துல புலின்னு சொல்றது உடம்புல கோடு இருக்கிறது. ஆனா இறைவன் உரித்து போர்த்தது வேங்கை புலிதான். புள்ளித்தோலாடை பல இடத்துல வரும். அந்த தோலாடையில புள்ளி இருக்கு அப்படின்னு அடையாளம் சொல்றார். அதனாலே விரல் வேங்கையின் தோல், வேங்கை புலியினுடைய சிறுத்தையினுடைய தோலை உறுத்தி போர்த்தி உடையவனே, போற்றுவதற்கு உரிமையுடையவனாக இருப்பவனே. மண்ணும் குத்தர கோஷ மங்கைக்கு அரசே, உத்தரம் மேலான கோஷம் வேதம் முதலிய நூல்களின் தொகுதியை வெளியிட்ட மங்கை என்ற ஊரிலே இருக்கிற அரசே இறைவனே. மேலான வேதம் முதலிய தொகுதியை வெளியிட்ட ஊர், அவ்வூரில் எழுந்தருளி இருக்கிற இறைவன் உத்தரகோஷ மங்கைக்கு அரசு. சடையவனே, தலையிலே ஜடையை வளர்த்திருப்பவனே. சடை என்பது ஞானத்துக்கு அறிகுறி. அந்த சடையை வளர்த்து நேரே பின்புறமாக தொங்க விட்டிருக்கிறான் இறைவன். ஆனால் பல இடத்திலே பின்தார் சடையா என்று வரும். பின்னே தாழ்ந்து தொங்குதல் என்று சொல்லப்பெறும். மனிதனுடைய மூளையிலே பெருமூளை, சிறுமூளை, முகுளம் என்ற 3 பாகங்கள் இருக்கின்றன. அதுல முகுளம் என்று சொல்லுகிற ஒன்றுதான் நம்முடைய உடம்பை கட்டுப்படுத்துகிற ஒரு நிலையம். நம்மை அறியாமலும் கூட அது உத்தரவு போடும். சில ஆபத்தான இடங்களில் நம்மையும் தெரியாமல் நாம் ஒரு இடத்திலிருந்து நீங்குவோம். நாம் ஒன்றை பார்த்து இது கெட்டதென்று தெரிந்து நாம் நீங்குவதில்லை.
நம்ம அறியாம நகர்ந்துருவோம். அந்த வேலையை அந்த முகுளம் தன்னுடைய பழைய பழக்கத்தினாலேயே செய்கிறது. அதுதான் ஞானம் இருக்கிற இடம் என்று ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார். தீர்க்கமான ஞானம் இருக்கிற இடம் அந்த பின்புறம். அந்த பின்புறமாகிய மூளையை பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாப்பதற்கு பின்னே சடைமயிரை வளர்த்து தொங்கவிட வேண்டும் என்று பழைய காலத்தில் இருந்தவர்கள் குடுமி வைத்தார்கள். அந்த இடத்துல தலைமயிரை அப்படி வச்சு அந்த இடத்துல குடுமி வைத்ததனுடைய காரணம் அதுதான். இறைவனும் அதுக்காக ஜடையை வைத்து அந்த இடத்துல அந்த மூளையினுடைய பகுதியை பாதுகாப்பதற்கு ஜடை வளர்த்திருக்கிறான். அந்த முகத்தோடு தொடர்புடையதால் இருப்பதனாலே ஜடையே ஞானம் என்று நம்முடைய சமய நூல்கள் கூறுகின்றன. அதனால் அடிக்கடி இறைவனை சடையவன் சடையவன், ஞானி ஞானி என்றே சொல்லுவார்கள். தளர்ந்தேன் எம்பிரான், பெருமானே இப்பொழுது நான் தளர்ந்திருக்கிறேன், என்னை விட்டு நீ பிரிந்து விட்டாய். பிரிந்ததனாலே தாயை பிரிந்த கன்று போல நான் தளர்ச்சி உடையவன். தளர்ந்தேன் எம்பிரான், என்னை தாங்கிக் கொள்ளே, என் இறைவனே என்னை கைவிட்டு விடாதே, தாங்கிக் கொள் என்று சொன்னார். முன்னே விட்டு விட்டாய், அப்படி விட்டு விடாதே, நான் தளர்ந்திருக்கிறேன், என்னை நீ தாங்கிக் கொள் என்று பார்க்கிற போது பொருள் தொடர்ச்சியாக வருகிறது. இதுபோல் 50 பாடல்களிலும் அவர் இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்தார். செய்த பிறகு இறைவன் குருநாதன் அங்கே வெளிவர்றார். அந்த உத்தரகோசம் அங்கேல இறைவன் வந்து கொஞ்ச நேரம் அவர் ரொம்ப வருத்தப்படுறாருன்னு அவர் காட்டிட்டு மறுபடியும் மறைந்து விடுகிறார். இது போல மாணிக்கவாசகருக்கு நடுநடுவே சில ஊர்களிலே இறைவன் காட்சி கொடுத்திருக்கார். திருப்பெருந்துறைக்கு போன போது இருவன் திருவாதவூர் என்ற தன்னுடைய சொந்த ஊருக்கு போகும்போது இறைவன் அங்கே கூத்தே ஆடி காட்டி தன் கால் சிலம்பொலியை அவர் காதில் விழும்படியாக காட்டினார். அப்புறம் திருக்கழுக்குன்றத்திலே போகும்போது பல்வேறு விதமான கோலங்களை மாற்றி மாற்றி குருநாதருடைய வடிவத்தை காட்டியிருக்கிறார் என்றெல்லாம் அவருடைய நூல்ல பின்னே நாம் பல பாகங்களிலே பார்க்க இருக்கிறோம். அதுதான் விண்ணப்பம். என்னை விட்டு விடாதேன்னு விண்ணப்பம் செய்தார். விண்ணப்பத்தை ஏற்ற இறைவன் அவருக்கு காட்சியும் கொடுத்தார் என்ற வரலாற்றிலே தெரிந்து கொள்கிறோம். இனி 2வது பாட்டுக்கு வரும். கொள்ளேர் பிளவு அகலார் தடம் கொங்கை கொங்கையர் கொப்பை செவ்வாய் விள்ளேன் எனினும் விடுதி கண்டாய். கொள்கேர் பிளவு, ஒரு கொள் என்ற ஒரு தானியம். அந்த ஒரு தானியமே ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த கொள்ளை 2 பிளவாக்குறது, 2 பருப்பாக பிரிக்கிறது, அதான் பிளவு. கொள்கேர் பிளவு. அந்த கொள்ளை அப்படி தொட்டு பார்த்தா ஒரு சப்பையா இருக்கிற ஒரு தானியம். அதே 2 பாகமா பிரிச்சா இன்னும் மெலிசா விடும். அந்த கொள்ளினுடைய பரிமாணம் எவ்வளவு இருக்குமோ அந்த இடுக்கு கூட இருக்காது. ஒரு பெண்ணினுடைய 2 நகிலுக்கு இடையில இருக்கிற இடைவெளி அப்படிங்கிறதுக்காக ஓமை காட்ட வராருங்க. கொள்ளியேர் பிளவு அகலா, அந்த பிளவினுடைய கன அளவு கூட இடைவெளி இல்லாத தடம் கொங்கையர், பருத்து போன நகலை உடையவர். இது எல்லா புலவர்களும் சொல்லுகிற ஒரு நகிலுடைய உயர்ந்த லட்சணம். மாணிக்கவாசகரே முன்னே உள்ளத்துல சொல்லி இருக்கார். ஈர்க்கு இடை போகா இளமலை மாதர். ஒரு ஈர்க்கு குச்சியை நடுவுல விட்டா கூட 2 நகிலுக்கு இடையிலே போகாது. 2 நகிலும் அப்படி இடித்து இருக்கும், பருமனாயிருக்கும். இது அந்த காதற் சுவைக்காக சொல்லுகிற வார்த்தைகள். அதை ஏன் இப்படி பாடுறாருன்னு கேட்டா, தன்னிடத்திலே அந்த காதல் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக அந்த உறுப்பை வர்ணித்து காட்டுறார். பிளவு அகலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய். அந்த பெண்ணுடைய வாய் கொவைப்பழம் போன்ற சிவந்த வாய். விள்ளேன், அந்த வாயை விட்டு நான் பிரிவதே இல்லை. விள்ளுதல்னா பிரிதல். எதை பிரியேன்? கொவ்வை செவ்வாய் விள்ளேன். அந்த பெண்களின் வாயில் இருக்கிற அமுதத்தை பருகுதற்கு நான் விரும்பி அந்த வாயை விட்டு நான் பிரிவதே இல்லை. எனினும் அப்படி இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையிலே நான் அவ்வளவு ஈடுபாடு கொண்டிருந்தாலும் கூட இறைவனே விடுதி கண்டாய், என்ன விட்டு விடாதே. இதுல என்ன வருது? எனினும் அப்படி இருந்தாலும், அப்படி இல்லை இவர், நான் அப்படி பெண்களிடத்திலே ஆசை உடையவனாக இருந்தாலும் என்னை விட்டு விடாதேன்னா அந்த ஆசை இவருக்கு இல்லை என்பது பொருள். அதுக்காக சும்மா சொல்றார்.
மற்றவர் மேல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தன்மேல் இட்டு காட்டி பேசுவது ஞானிகளுக்கு வழக்கம். அந்த முறையிலே இந்த மாதிரி ஒரு ஆசை உடையவனாக நான் இருந்தாலும் கூட என்னை நீ விட்டு விடாதே என்று இதுலதான் அந்த நீத்தல் விண்ணப்பத்துக்கு 2 பொருள் சொன்னோம் பாருங்க. அதாவது உலக மாயையிலிருந்து தான் விடுபட வேண்டும் என்று கேட்கிறது. இப்ப இது உலக மாயை, செவ்வாய் உள்ளேன் என்பது அந்த பெண்களின் வாயை பருகுவதிலிருந்து நான் நீங்காதிருக்கிறேன், அதிலிருந்து என்னை நீக்க வேண்டும், என்னை விட்டுவிடாதே என்று கேட்டுக்கொண்டதனாலே அது ஒரு நீத்தல் விண்ணப்பமாக கொள்ளலாம். நின் விழுத்தொழும்பின் உள்ளேன், நான் ரொம்ப நல்லவன், அப்படி இல்லை, அதை விட்டு விள்ளேன் என்று பிறரால் சொல்லப்பட்டாலும் என்ன விட்டுடாதே, என்னுடைய தகுதியை நான் சொல்லுகிறேன். நின் விழுத்தொழும்பின் உள்ளேன், உன்னுடைய தொண்டுக்கு நான் உரியவனாக இருக்கிறேன். தொழும்புனா அடிமை, உனக்கு அடிமை செய்வதற்கு உரியவனாக இருக்கிறேன். புறம் அல்லேன், அடிமை இல்லாத வேறொரு பக்கம் நான் போகவில்லை. உத்தரகோச மங்கைக்கு அரசே, உத்தரகோச மங்கையிலே இருக்கிற பெருமானே, கள்ளேன் கொழியவும், கள்ளேன் நான் எந்த விதமான மனத்தில் கள்ளத்தன்மை உடையேன் அல்லேன். கள்ளேன்னா கள்ளத்தன்மை இல்லேன் என்று பொருள். ஒழியவும், இப்போது உன்னை நான் பிரிந்திருக்க, இப்படி நல்லவனா இருக்கிறேன், உனக்கு தொண்டு செய்யறேன், உனக்கு நான் பிரத்தியான ஆள் அல்ல, நான் கள்ளத்தன்மை உடையவன் அல்ல, அப்படி இருந்தும் ஒழியவும் கண்டு கொண்டு, ஒழியன்னா பிரிய, பிரிந்திருத்தல். ஒழிதல் என்றால் ஒருத்தரை கைவிட்டு விடுதல், உன விட்டு ஒழிச்சிட்டோம் போ அப்படிங்கிறாங்க. அந்த ஒழிதல் என்பது பிரிதல், நீக்குதல். என்னை இப்பொழுது விட்டு விட்டு நீ பிரிந்திருக்கிறாயே பெருமானே, இப்படி ஒழியவும் கண்டுகொண்டு இப்பொழுது விட்டு விட்டு முன்னே ஆண்டது எக்காரணம், இப்ப என்ன விட்டுவிட்ட, அப்ப என்ன விட்டு இல்ல, நான் தகுதி உள்ளவன் தான் இப்ப விட்டிருக்கிறேன், அப்ப முதல்ல எதுக்காக என்னை ஆட்கொண்டாய், ஆண்டு கொண்டது எக்காரணமே, முன்னே நீ எதுக்கா ஆட்கொள்ளணும், என்னை எதுக்கா நீ சிஷ்யனை ஏற்கணும், அப்ப என்னை ஏற்காம இருக்கலாம் அல்லவா என்று கேட்கிறேன். ஆகவே என்னை கெட்டவன் என்று தெரிந்துதானே ஆண்டு கொண்டாய், இப்ப போது விட்டுட்டு போயிட்டியே என்று கேட்கிறேன். இது அங்கலாய்ப்பை தவிர உள்ளபடிக்கு இடத்துல தவறு இல்ல. இறைவன் விட்டு பிரிஞ்சது இதுக்காகவும் அல்ல, இறைவன் இவரை விட்டு பிரிஞ்சது இவர் தவறு செய்தவர் என்பதற்காக பிரிந்ததே அல்ல, இவர் வேணும்னு சொல்றாரு. இப்படி இறைவன் எப்பவுமே கூட இருக்க முடியாது, அவன் அரூபம், அவன் கொஞ்ச நேரம் தான் உருவத்தை காட்டி நம்மோடு பேசுவான், அருள் செய்வான், அப்புறம் மறைந்து விடுவான். இவர் தன்னோடு எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்படுறார், அது நடக்கிற காரியம் அல்ல. ஆகவே இது என்ன பண்றார், இவர் என்னுடைய தவறு கண்டுதான் இப்படி நீ பிரிஞ்சிருக்க அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி கொண்டு இவ்வாறு அவர் பாடி காட்டுறார். காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் தேருவேனை விடுதி கண்டாய். ஒரு ஆறு ஓடுகிறது, ஆறினுடைய 2 பக்கம் மிக உயரமான கரை, அந்த கரையில மிக மிக உயரமான மரங்கள் வரிசையா இருக்கு. அந்த மரங்கள் அந்த கரையில அதிக வேர் விட்டு இருந்த போதும் ஆத்துல ஓடுகிற தண்ணி அந்த கரையை அரிச்சு 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 வேற கொஞ்சம் கொஞ்சமா பிடுங்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த ஆறு அரிச்சு விட்டுதுன்னா அந்த மரம் ஆத்துல விழுந்துடும், இனிமே கரையில அது நிக்க முடியாது. வேர் பிடிப்பில கரையில இதுகாரம் நின்று கொண்டிருந்தது அந்த மரம். ஆனா ஆற்றில் ஓடுகிற தண்ணீரின் வேகத்தால் வேர் அரிக்கப்பட்டு மரம் விழுந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தனக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றார். காரொரு கண்ணியர், இவர் தான் ஆற்றுல ஓடுகிற தண்ணீர். ஐம்புலன், என்னிடத்தில் இருக்கிற மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்கள் தான் ஆற்றங்கரையில் இருக்கிற மரம். ஆற்றங்கரை மரம் என்பது என்னிடத்தில் இருக்கிற 5 புலன். காரூரு கண்ணீர் என்பவர் அந்த ஆற்றிலே ஓடுகிற தண்ணீர். ஆற்றுல ஓடுகிற தண்ணீர் என்னுடைய மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலனையும் அரிச்சு 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 இப்ப கெடச் செய்து விட்டார்கள் அந்த மங்கையர்கள். ஆற்று தண்ணியை எப்படி மரத்து வேற அரிச்சுதோ அதுபோல இந்த காரூரு கண்ணியர் என் ஐம்புலத்தையும் அரித்து விட்டார்கள். இனிமேல் ஆற்றங்கரையில் இருக்கிற மரம் நிலையாது, கீழே விழுந்துடும். ஆற்றங்கரை மரத்துக்கு எப்பவும் நிச்சயமான வாழ்வல்ல. ஆற்றங்கரையின் மரமும் அரசும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆற்றங்கரையில இருக்கிற மரமும் அவர் அரசனா பதவி வைக்கிறதும் ஒண்ணுதான். அந்த அரசனா இருக்கிற பதவி என்ன வேணாலும் கீழே வந்துடும், என்னைக்கோ ஒரு நாள் கீழே வந்துடும். ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிற மரமும் சாஸ்வதம் அல்ல, என்னைக்கும் கீழே வந்துடும். அது சொல்றது மாதிரி இந்த 5 புலனும்
இப்போ ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கு, நீ முழுக்க கீழே வந்துடும், ஆத்து தண்ணியோடு விடும் போல இருக்கே, பெண்கள் பக்கமே முழுக்க சாய்ந்து விடும் போல் இருக்கிறது என்று இந்த ஓமையினாலே தன்னை சொல்லிக் கொள்கிறார். இது அவரிடத்துல கிடையவே கிடையாது. இது மற்றவருடைய கொள்கையை தன்மேல் ஏறிட்டு கொண்டு சொன்ன வார்த்தை. காரூரு கண்ணியர் ஐம்புலன், அந்த ஐம்புலன்களாகிய ஆற்றங்கரை மரமாய், ஆற்றங்கரையில் இருக்கிற மரத்தை போல வேர் உருவனை, அந்த கரையிலே வேர் விட்டுக் கொண்டிருக்கிற என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே. விளங்கும் திருவாரூர் உறைவாய், திருவாரூரில் இருக்கிற பெருமானி என்று கேட்டார். திடீரென்று திருவாரூரை சொல்கிறார். இப்ப இந்த காற்று பாடுகிற இடம் உத்தரகோசமங்கை, ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரத்திலிருந்து பாம்பன் கால்வாயத்தான்னா ராமேஸ்வரம் போயிடலாம். அந்த அளவுக்கு பாம்பன் கால்வாய்க்கு பக்கம்னா இந்த உத்தரகோசமங்கை இருக்கு. பாம்பன் கால்வாய்க்கு உள்ளர நம்ம பகுதி இருக்கு, ராமேஸ்வரம் தீவில் இல்ல, நம்முடைய இந்திய பகுதிக்குள்ளே இருக்குது. ஆனா திருவாரூர் என்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து பாடிக்கிட்டே இருக்கிறவருக்கு திடீர்னு திருவாரூர் ஞாபகம் வந்து என்ன சொல்கிறார்? விளங்கும் திருவாரூர் உறைவாய், புகழோடு விளங்குகின்ற திருவாரூரில் உள்ள பெருமானி என்று அழைக்கிறார். ஏன் திருவாரூர் பெருமான அழைச்சார்? அதுக்கு ஒரு காரணம் வேணும். இவர் இதற்கு முன்னே திருவாரூருக்கு போயிருக்கு. இவர் மந்திரியாயிருக்கிற காலத்திலேயே பல இடங்களிலே தலையாத்திரை போயிருக்கிறார். அந்தந்த ஊர்களில் இருக்கிற செய்திகளையும் கேள்விப்பட்டிருக்கிறார். திருவாரூருக்கு போன போது அந்த திருவாரூரிலே சுந்தரர் இருந்ததையும், சுந்தரர் தவறு செய்து விட்டதையும், தவறு செய்த பிறகு இறைவனிடத்திலே அவர் பிரார்த்தனை செய்து கொண்டதையும், பிரார்த்தனை செய்த பிறகு அவருக்கு அவருடைய தவறிலிருந்து நீக்கி அவர் கண் பார்வையை திருப்ப கொடுத்ததையும் இவர் நன்றா அந்த ஊர்ல கேள்விப்பட்டிருக்கார். அப்போ குற்ற மன்னிப்பு திருவாரூர்ல ரொம்ப சுலபமா கிடைக்கும். அடியாருக்கு திருவாரூர் இறைவன் மன்னிப்பு தருகிறான். அது மட்டுமல்ல, பறவையார் நாச்சியார் சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிட்டு ஊழல் பண்ணிட்டு இருக்கிற போது இறைவனே தூது போய் அந்த ஊழலை தணிக்கிறான். அந்த அடியாருக்காக அந்த ஊர் இறைவன் எவ்வளவு அப்படியே தொயந்து கொடுத்திருக்கிறார் என்றால் மற்ற ஊர்ல கூட பார்க்க முடியல. திருவற்றியூர்ல கண் இழந்து சுந்தரர் வந்து கொண்டிருக்கிற போது காஞ்சிபுரத்துல வந்து எனக்கு கண்ணிலேயே பெருமானின்னு கேட்கிறார். அப்ப சிவபெருமான் வாயை திறக்க மாட்டேன்ட்டார். அப்ப உமாதேவி என்ன பண்ணா? ஐயோ, இப்படி ஒருத்தன் கத்துறானே, இவனுக்கு ஒரு கண் கொடுப்போம். சுவாமி, நீங்கள் உங்களுடைய பாகம் வலக்கண், நீங்க வலக்கண் கொடுக்காவிட்டாலும் என்னுடைய பாகம் இடக்கண், நான் இடக்கண்ணை கொடுக்கிறேன்னு அம்மை கருணையால் கொடுத்தாள். அங்கே இறைவன் கருணை காட்டல, அம்மாதான் கருணை காட்டினா. இடக்கண் பார்வையோடு வந்தார். திருவாரூருக்கு வந்து இறைவனிடத்திலே சுவாமி மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே என்று பாடினார். உடனே சுவாமி என்ன பண்ணார்? கொடுத்துட்டார் வலது கண். அங்க கொடுக்க மாட்டேன்னார், இங்க கொடுத்தாரு. என்ன அதுதான் அவர் நினைக்கிறார், காஞ்சிபுரம் மாதிரி இருக்கிற இடங்களில் உள்ள இறைவனை விட திருவாரூர்ல இருக்கிற இறைவன் தான் அடியார் செய்கிற குற்றத்தை பொறுத்துக்கிறான். நான் எப்படி பண்ணேன்? காரூர் கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாயதில் வேறுற்று அந்த பெண்ணிடத்திலேயே கிடந்திருக்கிறேன். என்னிடத்திலே குற்றம் இருக்கும். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி இன்னொரு பெண்ணை போய் சங்கிலி நாச்சியார கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணிச்சையிலே மயங்கி போய் கண்கட்டு வந்திருக்கிறாரோ, அதுபோல நானும் பெண்ணிச்சையினாலே மயங்கி கிடக்கிறேன். என்ன நீ தண்டிக்க கூடாது, திருவாரூர் இறைவனே நீ அந்த சுந்தரருக்கு ஆட்கொண்டது போல என்ன நீ ஆட்கொள்ளணும்னு திருவாரூர் இறைவனை அக்கத்தான் கூப்பிடுறார். திருவாரூர் இறைவன் மன்னிப்புக்கு மிக லகுவாக வருகிறவன், எளிதில் வருகிறவன். அதனால் விளங்கும் திருவாரூர் உறைவாய் மன்னும் உத்தர கோசமங்கைக்கு அரசே. அங்கும் இருக்கிறாய், இந்த உத்தர கோசமங்கையிலும் இருக்கிறாய். எல்லா ஊரையும் ஒரே கடவுள் தான். திருவாரூர் இருந்தாலும் சரி, உத்தர கோசமங்கை இருந்தாலும் சரி, அங்க வேற சிவன் இங்க வேற சிவன் இல்ல. ஆனா எதுக்கா அந்த கதையை சொன்னார் என்றால், அந்த ஊர்ல நீ மன்னிப்பு கொடுத்த பெருமான் அல்லவா, இப்ப உன்னை நான் மன்னிப்பு கேட்கிறேன், எனக்கு மன்னிப்பு கொடு என்று அவர் கேட்கிறார். வாரூரு பொன்முலையாள் பங்க, இறைவனே நீயும் கூட உமாதேவியோடு கூடியிருக்கிற பங்கன், உன் இடப்பக்கத்திலே உமாதேவியோடு நீ கூடியிருக்கிறாய். அதனால பெண்கள் போகத்திலே இருக்கிறது எனக்கு நீ குற்றமாக கருதாதே என்று சொல்வது போல கூட இருக்கு. இறைவனையே சுட்டி காட்டுறது மாதிரி இருக்கிறது. வாரூரு பொன்முலையாள் பங்க, என்னை வளர்ப்பவனே, என்னை மேன்மேலும் உயர்த்துகிறவன். வளர்ப்பவன் என்றால் உயர்த்துகிறவன். என்னை உயர்த்த வேண்டியவனே நீ விட்டுடுதி கண்டார் என்று வேண்டிக் கொள்கிறார். அடுத்தது, வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும். திருப்பெருந்துறையில
குருந்த மரத்திலே சிவபெருமான் உட்கார்ந்து கொண்டிருக்கார். அங்கே மாணிக்கவாசகர் போன உடனே அவர் கூப்பிட்டு இங்க வாப்பா என்று அழைச்சி பக்கத்துல உட்கார வச்சு அவருக்கு பலிய தீட்சை பண்றார். வளர்கின்ற நின் கருணை மேலும் மேலும் பொங்கி எழுகின்ற உள்ளத்தில் இருக்கிற தாட்சண்யம் இரக்கம் என்ற கருணை என்ற ஒரு கையினாலே, தாட்சண்யம் இரக்கம் என்ற கையினால் வாங்கவும் என்னை சுற்றி வளைக்கவும், வாங்குதல் என்ன வளைச்சு பிடிச்சு நீ இழுச்சு சிஷ்யனாக உட்கார வைக்கிறேன். அப்படி உட்கார வைத்தும் நான் என்ன பண்ணேன், நீங்கி நான் சிஷ்யனாக உன் பக்கம் இல்லாமல் நான் அந்த காரூரு கண்ணியர் பக்கம் என் மனத்தை நான் வேறு பக்கமாக நீங்கி போகிறேன். நீ என்னை இழுக்கிற, நான் உன் பக்கம் வராம நான் வேறு பக்கம் நீங்கி போகிறேன் என்று சொல்றேன். கருணை கையால் வாங்கவும் நீ என்னை உன் பக்கம் அணைக்கவும், நீங்கி நான் உலகத்தின் பக்கமாக திரிந்து போய் இப்பால் மிளிர்கின்ற என்னை, இப்பால்னா உன் பக்கம் இல்ல, இந்த உலகத்தின் பக்கம், உலகத்தின் பக்கத்திலே நான் ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். உலக இன்பத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற என்னை விடுதி கண்டாய். அதனால இப்ப விட்டுட்ட போல இருக்கு, இனி விட்டுடாதே. நான் உலக இன்பத்தை நான் தொடர்ந்து விடுகிறேன், என்னை விட்டு விடாதே. வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தர கோசமங்கைக்கு அரசே. சிவபெருமானுடைய தலையிலே ஒரு பிறைச்சந்திரன் இருக்கிறார், அதை சொல்றார். வெண்மதி விளவிளேன்னு இருக்கிற சந்திரன், மதி கொழுந்து மதியினுடைய பிஞ்சு, அதாவது ஒரே ஒரு பிறை, ஒன்று மதி கொழுந்து ஒன்று மதிப்பிறை ஒன்று, ஒளிர்கின்ற நீள்முடி ஒளிவிட்டுக் கொண்டிருக்கின்ற நீண்ட முடியவுடைய பெருமானே, உன் தலையிலே சந்திரனை வைத்திருக்கிற பெருமானேன்னு நினைவூட்டினார். இது எதுக்காக சொல்றார்? சந்திரன் பெண்கள் விஷயமாக பல தப்பு செய்துவிட்டான். அதாவது 27 பெண்ணை மனைவியாக கல்யாணம் பண்ணி வச்சான் தட்சன். 27 பெண்ணிடத்தில் சமமா நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சான். ஆனா 27 பெண்ல ரோகிணி என்றவளை தவிர மற்றவர்களை எல்லாம் கைவிட்டுட்டு அவளிடத்துல மட்டும் அதிக அன்புடையவனாய் இருக்க ஆரம்பிச்சான். ஆனால் மற்ற பெண்கள் எல்லாம் தட்சன்கிட்ட போய் சொன்னார்கள். தட்சன் அவனை பார்த்து சாபம் போட்டான். அந்த சாபத்தினாலே அவன் தேய்ந்தான். பெண்கள் காரணமாக அவனுக்கு ஒரு நோய், க்ஷய நோய், அதாவது உடம்பு குறைந்து அழிந்து கொண்டே போகிற நோய் உண்டாயிடும். அதை தீக்கிறதுக்கு சிவபெருமானிடத்துல ஒரு பிறையா இருந்து போய் காலில் விடுற போது அவ்வளவு குற்றம் பண்ணவனையும் மன்னித்து அந்த சிவபெருமான் தலையில தூக்கி வச்சுட்டார். ஆகவே பெண்கள் விஷயமாக தவறு செய்த அந்த சந்திரனையை நீ தலையில் வைத்துக் கொண்டாயே, என்னையும் நீ மன்னிக்க வேண்டும் என்பதாக இறைவனிடத்திலே பிரார்த்தனை அவர் செய்கிறார். அதுக்காகத்தான் இந்த ஒரு மேற்கோள் இங்கே காட்டப்படுகிறது. வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீர்முடி உத்தரகோ சமங்கைக்கு அரசே, தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன. குகையிலே வச்சு உருக்கி அதை தெளிவாக்கி அழுக்கு நீக்கி அதை ஒரு அச்சில ஊத்துற போது அந்த நெருப்பா அது சுவேன்னு பளபளன்னு கொதிக்கும். அப்ப கொதிக்கின்ற தண்ணீரா இருக்கிற பொன் சக்கச்சுவேன்னு இருக்கும். அது போல மின்னும் ஆகாயத்தில் மின்னுகிற மின்னலையும் போல, ரெண்டு உதாரணம், பொன்னையும் மின்னலையும் சொல்றேன். தோற்ற செழுஞ்சுடரே, வெளியிலே காட்சி தரும்படியான சிவப்பான சுடர்மயமாயிருக்கிற பெருமான். இறைவனுடைய உடம்பு சிவப்பு நிறம், அதோடு வெளியிலே தேஜஸ் ஒளி பரவுகிறது, பிரகாசமும் இருக்கிறது. அந்த பிரகாசமும் சிவப்பும் சேர்ந்துதான் செழும் சுடர். செழும் என்பது உடம்பினுடைய சிவப்பு நிறம், சுடர் என்பது உடம்பில் இருந்து விழுகிற பிரகாசம். இப்படிப்பட்ட பெருமானே என்னை கைவிட்டு விடாதே என்று கேட்டார். செழிகின்ற தீப்புகு விட்டலில் சின்மொழியாரில் பன்னாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய். நான் ஒரு விட்டில் பூச்சி போல் ஆயினேன். ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் விட்டில் பூச்சி அந்த விளக்கை பழம் என்று நினைத்துக் கொண்டு உண்ணுதற்கு வரும். அந்த இடத்திலே போய் நெருப்பில் சிக்கி இறக்கை கருகி கீழே விழுந்துவிடும். அது மாதிரி செழிகின்ற தீ பற்றி எரிகிற நெருப்பிலே புகு பழமென்று நினைத்து புகுந்த விட்டில் பூச்சியை போல. சின்மொழியாரில், சின்மொழியார் என்பது இனிய சொல்லை பேசுகிற பெண்கள். பன்மொழி சின்மொழி என்று ரெண்டு சொற்கள் இருக்கிறது. தொணன்னு பேசிட்டு இருக்கிறவனுக்கு பேரு பன்மொழியா. பல வார்த்தை பேசிட்டு அதை நமக்கு கேட்க வெறுப்பா இருக்கும். ஏண்டா அப்படி தொணன்னு பேசுறேன்னு நம்ம சொல்லுவோம்.
சில சொல்லை பேசுகிறவர் இருக்கிறார்களே அவர்கள் அளந்து உயர்வான சில வார்த்தைகளை பேசுவார்கள், கேட்க இனிமையாக. ஆனால்தான் வள்ளுவர் கூட சில சொல்ல தேற்றாதவர் பல சொல்ல காமருவர். 2 வார்த்தையில பேச தெரியாதவன் வளவளவளன்னு பல வார்த்தையால் பேசிக் கொண்டிருப்பான் என்று சொல்வார். அதனால இங்கே பெண்களை சொல்லுகிற போது சின்மொழியார் அதிகமா பேச மாட்டாங்க, ஓரிரு வார்த்தை பேசுவாங்க, அந்த வார்த்தையிலே மயக்கி விடுவார்கள். அந்த சின்மொழியார் என்பது சில வார்த்தைகளினாலேயே பேசி மயக்குகின்ற பெண்கள். அந்த சின்மொழியிலே தீயை போய் பழமென்று நினைச்சு விட்டில் புகுந்தது போல அவர்கள் பேசுகிற சில வார்த்தையே இன்பம் தருவதாக நினைத்து பெண்களிடத்திலே புகுந்து கெட்டுப்போனவன் ஒருவன், அவனை சொல்ல வருகிறார். சின்மொழியாரிற் பன்னால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய், அப்படி விட்டுப்போ விழுகின்றவனாகிய என்னையை விட்டு விடாதே பெருமானே. வெய்வாய் அருகால் உழுகின்ற பூமணி உத்தரகோ சமங்கைக்கு அரசே, உன் தலையிலே ஒரு பூ இருக்கிறது,